பொதுவாக மிதுனம் அப்படின்னாலே ஒரு குணம் சொல்கிறாங்க சார். இப்படிப்பட்ட நபர்களாக இவங்க இருப்பாங்க. அது என்ன குணங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள் சார். மிதுன ராசிக்காரங்க மாதிரி ஒரு புத்திசாலியான நபர்கள் உலகத்திலே கிடையாது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்ல ஜாலியாக எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடியவர்களும் மிதுன ராசி என்பது தான். ஒரு குழந்தைய பார்க்குறாங்கன்னா குழந்தை மாதிரி மாறி பேசக்கூடிய நபர்கள் இந்த மிதுன ராசி என்பது. பயங்கரமான பிஸ்னஸ் மைண்டட் பர்சன் யார் அப்படின்னு கேட்டாலும், யாரெல்லாம் ஹவுசிங் லோன் வச்சுருக்காங்களோ அவங்களாம் ஹவுசிங் லோனை கட்டுவதற்கான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் வரும். வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்க போகிறாரு, வீடு மாறக்கூடிய யோகத்தை கொடுக்க போகிறாரு, வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்க போகிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு. இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு எல்லாருக்குமே அரசாங்க வேலையை தேடக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைச்சே தீரும். ஜெயிச்சு மென்மேலும் வளரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல கொடுக்க போகிறார். நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 2.5 ஆண்டுகளில் நிறைய பேருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நிறைய பேர் நடந்திருக்கும், ஒரு விபத்து நடந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நல்ல ரெக்கவர் ஆகி இந்த காலகட்டத்தில் வருவாங்க. ஆனாலும் 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால என்ன பண்ணுவோம்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எனது பேர் ஜோதிட ஆசிரியர் வீனஸ் பாலாஜி ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மிதுன ராசி நேயர்களுக்கு வாக்கிய சனி பயிற்சி இப்போ நடக்க போகுதுங்க சார். அதன் பின் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக மிதுனம் அப்படின்னாலே ஒரு குணம் சொல்கிறாங்க சார். இப்படிப்பட்ட நபர்களாக இவங்க இருப்பாங்க. அது என்ன குணங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள் சார். இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே புதன் ஆட்சி பெறக்கூடிய ராசி. அதனால் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க மாதிரி ஒரு புத்திசாலியான நபர்கள் உலகத்திலே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் கூட, மற்றவங்க எளிதில் செய்யக்கூட முடியாத விஷயங்கள், மற்றவங்க யோசித்தே பார்க்கக்கூட முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யக்கூடியவர்கள், சிறந்த சாதனையாளர்கள் யாருன்னு கேட்டால் மிதுன ராசி என்பது தான். அது எந்த டவுட்டும் கிடையாது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்ல ஜாலியாக எல்லாருக்கிட்டேயும் பழகக்கூடியவர்களும் மிதுன ராசி என்பது தான். அவங்களுக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த மாடுலேஷனில் பேசணும். பெரியவங்க இருந்தாங்கன்னா அப்படின்னா மரியாதையாக பேசுவாங்க. அதுமாரி இவங்களோட சின்ன வயசில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க. ஒரு குழந்தைய பார்க்குறாங்கன்னா குழந்தை மாதிரி மாறி பேசக்கூடிய நபர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். பயங்கரமான பிஸ்னஸ் மைண்டட் பர்சன் யார் அப்படின்னு கேட்டாலும் இந்த மிதுன ராசி என்பவர்கள் தான். மிதுன ராசி நேயர்களுக்கு பொதுவாகவே இந்த சனியோட பார்வைகள் ஒவ்வொரு இடங்களை பார்க்குதுங்க சார். அதனால என்னெல்லாம் பலன் கிடைக்க போகுதுங்க சார்? இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துல வரப்போகிறாங்க. ஃபஸ்ட்டு தசமஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது கர்மஸ்தானம். அதேமாதிரி தொழில் ஸ்தானம், ஒரு பட்டம் பதவி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் வரப்போகிறாங்க. அவருடைய பார்வை ராசிக்கு 12ஆம் இடத்துல விழப்போகுது, 3ஆம் பார்வையாக. இந்த யாரெல்லாம் மிதுன ராசியாக இருக்காங்களோ அவங்க பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, இப்போ இவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அதுவும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது. அவங்க எல்லாருமே வெளியூர் வெளிநாடு சென்று சம்பாதிப்பதற்கான ஒரு அருமையான நேரமாக அமையப்போகிறது. இந்த 12ஆம் இடம் சொல்லக்கூடியது என்ன சொல்லுவோம்னா வெளிநாடு பயணம்னு சொல்லுவோம். அப்போ வெளிநாடு சென்று வேலை பார்க்கலாம், இல்லை வெளியூர் எங்கேயா மாற்றம் செய்து வேலை பார்த்தால் பெரிய பதவிகளை, ஏன்னா 10ஆம் இடத்துக்கு வரார், பெரிய பதவிகளையும் பெரிய சம்பளத்தையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது. அது செய்து கொள்வது சிறப்பு. அதே மாதிரி இவருடைய சனி பகவானுடைய பார்வை இவங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுது. இந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடியது சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தில் விழுறதுனால இந்த மிதுன ராசி என்பவர்கள் இப்போ யாரெல்லாம் ஹவுசிங் லோன் வச்சுருக்காங்களோ அவங்களாம் ஹவுசிங் லோனை கட்டுவதற்கான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் வரும். வீடு வாங்கக்கூடிய தன்மை படைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். நிறைய மிதுன ராசி என்பவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ போய் நான் எங்கே வீடு வாங்குறது, எனக்கே இவ்வளோ தான் சம்பளம் இருக்குது, இதுக்கப்புறம் நான் லோன் வாங்கினா எப்படி என்னால் சமாளிக்க முடியும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் அவருடைய பார்வை பலத்தினால வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்க போகிறாரு, வீடு மாறக்கூடிய யோகத்தை கொடுக்க போகிறாரு, வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்க போகிறாரு. ஒரு ரெனோவேஷன் பண்ணுறது, ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு கட்டுறது, இல்லை ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு. இதெல்லாம் இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு கேஸில் கண்டிப்பாக இந்த மிதுன ராசி என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா அதை உடனே பண்ணணும்னு நினைப்பாங்க. நிறைய பேர் இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே ஈவி வெஹிக்கிள், அதாவது ஒரு 2 வீலர்லேருந்து கார் வரைக்கும் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பை இந்த 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய சனி பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் இந்த மிதுன ராசி என்பதற்கு ராசிக்கு 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அதனால் 7ஆம் இடம் சொல்லக்கூடியது களத்திரஸ்தானம் சொல்லுவோம்.
நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா திருமணம் ஆகலை, என் பையன் மிதுனராசி ஆகலை, என் பொண்ணு மிதுனராசி ஆகலைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. காரணம்னா இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் தான். வரக்கூடிய பொண்ணு நம்மளை மாதிரியே புத்திசாலியாக இருக்கணும், அறிவாளியாக இருக்கணும்னு நினச்சா கிடைக்குமா? வரக்கூடிய பையன் நம்மளை மாதிரியே இருக்கணும், ஜாலியாக எல்லாத்தையும் பேசினா கிடைக்குமா? கிடைக்காது. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனால் திருமண தடை பெற்றவர்கள், தாமதமானவர்கள், பிரிந்து வாழ்ந்தவர்கள், அந்த எக்ஸ்பெக்டேஷனை நிறைய பேருக்கு பிரிவினை கொடுத்துருங்க. அந்த மாதிரி பிரிந்தவர்கள் எல்லாமே சேர்ந்து வாழ்வதற்கான அமைப்பு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம், இரண்டாம் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு திருமணம், திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, டைவர்ஸ் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பார்வை கொடுக்க போகுது. மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாக்கிய சனி பயிற்சிக்கு பின் ஒரு உளவியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும், அவங்க லைஃப்பில் ஒரு பழக்க வழக்கங்கள் மாறிடும், இது தினசரி செஞ்ச விஷயங்கள் மாறிடும் அப்படின்னா எதுவாக இருக்குங்க சார்? மிதுன ராசிக்கு அந்த தசமஸ்தானத்தில் சனி பகவான் வரார். இந்த தசமஸ்தானம்ன்றது 10ஆம் இடம். ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடம் நல்லா பலமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக செய்வீங்க. முதல்ல நல்ல படிப்பு கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், திருமண யோகம் கரெக்டான வயசில் நடக்கும், குழந்தை கரெக்டான வயசில் பிறக்கும், ஒரு வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், வேலையில் நல்ல பொசிஷன் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். எல்லாமே இந்த தசமஸ்தானத்தை வச்சு 10ஆம் இடத்தை வச்சு தான் ஒரு ஜாதகத்தில் இருக்குது. அந்த தசமஸ்தானத்திலே சனி பகவான் வர்றதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள்லேருந்து ஆரம்பித்து நிறைய பேர் நல்லா படித்து மார்க் வாங்குவாங்க, நல்ல எதிர்பார்த்த சீட்டு கிடச்சி காலேஜில் சேருவாங்க, படித்து முடித்து வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, நான் எங்கேயாவது வெளியூர் போய் வேலை பார்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணலாம் நினைக்கக்கூடியவர்களுக்கு வேறு வேலை வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் போய் வேலை வாய்க்கக்கூடிய வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய மிதுனராசி என்பது பயங்கர பிஸ்னஸ் மைண்டட் பர்சன். ஒரே டைமில் 3 வேலையை செய்யக்கூடிய ஒரு மிக உயர்ந்த ராசி எதுன்னு கேட்டால் மிதுனராசி தான். அது மாதிரி ஒரு 3 பிஸ்னஸ் 4 பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதன் மூலமாக இவங்களுடைய நீண்ட நாள் கடனை தீர்ப்பதற்கான ஒரு அமைப்பு இவங்களுக்கு கிடைக்க போது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, திருமணத்தில் சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் மாறி சேர்ந்து வாழ்வதற்கான அமைப்பு. நிறைய பேர் என்னென்னா சம்பாதிச்ச பணத்தை இழந்துட்டாங்க மிதுனராசி. அந்த அஷ்டம சனி எப்போ வந்தோ அதுலேருந்து நிறைய பேர் இழந்துட்டாங்க. அவங்க எல்லாமே திருப்பி கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, ஏன்னா நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் இழந்திருக்காங்க, நிறைய பேர் பணம் வெளில இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் பணம் திருப்பி வருமானு கேட்டால் அவங்களுக்கே வராதுன்னு தான் நல்லா தெரியும். ஆனாலுமே அதை சம்பாதிப்பதற்கான வழியை இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அந்த மாதிரி ஒரு மாற்றம் இந்த மிதுன ராசி என்பவர்கள் உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. மிதுன ராசி நேயர்களுக்கு பொதுவாகவே சனி இந்த காலகட்டத்தில் பணத்தை கொடுப்பாரா, இல்லை இருக்கக்கூடிய பணத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க? இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா அவங்க பணம் சம்பாதிக்கணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதா, எனக்கு ஒரு வேலை கிடச்சிடாதா, எனக்கு ஒரு பொசிஷன் கிடச்சிடாதா, பிஸ்னஸில் யாராவது ஒருத்தர் லோன் கொடுத்துட மாட்டாங்களா, பண உதவி பண்ண மாட்டாங்களான்றது மட்டும்தான் யோசிப்பாங்க. அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது எப்படின்றது ஈஸியாக தெரியும். நம்ம இதை பண்ணிட்டா பணம் வந்துருன்றது கண்டிப்பாக தெரியும். அது மாதிரி இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு 10ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை காண்பிக்க போகிறார். அந்த வெளிச்சம் என்ன பண்ணுன்னா இவங்க பணம் சம்பாதிப்பதற்கான வழியை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணும். நினச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிப்பதற்கான ஒரு வழியை இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து கொடுக்க தான் போகிறாரே தவிர வாழ்க்கையில் இவங்க பட்ட கஷ்டங்களை தடுக்க போகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். எதை கொடுப்பாருன்னு கேட்டால் எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்க போகிறாரு, கஷ்டங்களை தடுத்து வாழ்க்கையில் மென்மேலும் உயர வைக்க போகிறார் இந்த சனி பகவான். மிதுன ராசி நேயர்களுக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, தொழிலில் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் இருக்க போகுதுங்க சார்? இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு தொழிலால் கடன்பட்டவர்கள் நிறைய பேர், ஒன்று தொழிலில் பார்ட்னர்ஷிப்னால் ஏமாந்தவர்கள் பல பேர். அதே மாதிரி நல்ல பணம் சம்பாதிக்கும் போது நான் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இழந்தவங்க, வேறு ஏதாவது பணத்தை யார்கிட்டையாவது உதவி கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிலை மாறி இப்போ ஒரு தொழில் இல்லாமல் பல தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த சனி பகவான் இவங்களுடைய பிரச்சனைலேருந்து வெளில கொண்டு வர போகிறார். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் நிறைய வரும். அதை ஐயோ நம்மளுக்கு வந்த வாய்ப்பை ஏற்கனவே ட்ரை பண்ணி தான் நம்மளுக்கு தப்பாக போயிடுச்சுன்னு யோசித்து எதையும் முயற்சி பண்ணால் விடாமல் இவங்க வந்த வாய்ப்பை நேர்மையான வாய்ப்பை எடுத்துக்கிட்டாங்க. இவங்களால் முடியாத எதுவுமே கிடையாது. மிதுன ராசி மாதிரி முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அவங்க அந்த வாய்ப்பை எடுத்து பயன்படுத்துகிறாங்கன்னா தொழிலில் மென்மேலும் பல சாதனைகளை பெற்று பேர் புகழ் வாங்கி
நல்ல ஒரு பிரபலமாக அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலமாக நடப்போகுது. மிதுனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? வேலையில் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் கிடைக்குங்க சார்? மிதுனராசி என்பவர்களுக்கு முதல்ல யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருந்தாங்களோ வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். முதல்ல வேலையில் நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு என்னென்னா, எனக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கல, ஒரு மேனேஜர் ரோல் கிடைக்கல, ஒரு ஜிஎம் ரோல் கிடைக்கல, எனக்கு வந்து எல்லாமே இருக்குது ஆனால் சம்பளம் மட்டும் ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, நல்ல பதவிகளையும் கொடுத்து, பட்டங்களையும் கொடுத்து, சம்பள உயர்வும் கொடுத்து, கௌரவத்தையும் கொடுக்க போகிறார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மிதுனராசி என்பது கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுருப்பாங்க. கவர்மெண்ட்டில் இவங்க பேரில் தேவையில்லாத ஒரு அலிகேஷனால் வேலையை இழக்கக்கூடிய சூழ்நிலை, இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபர் போயிருப்பாங்க, இல்லை ப்ரொமோஷன் கட் ஆகிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல பொசிஷன், இவங்க எதிர்பார்த்த இடத்துல வேலை, இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த தப்பான விஷயத்தினால ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி அரசாங்க வேலையில் மென்மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு எல்லாருக்குமே அரசாங்க வேலையை தேடக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைச்சே தீரும். அது முக்கியமாக பேங்க் எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க, ஒரு ஐஏஎஸ் ட்ரை பண்ணுறாங்க, ஒரு ஐபிஎஸ் ட்ரை பண்ணுறாங்க, ஒரு சாதாரண ஒரு பார்த்திங்கன்னா ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க சில பேர்லாம், ஒரு சிஏ படிக்கக்கூடிய நிறைய மிதுனராசி என்பவர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாமே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அது டோஃபலாக இருக்கலாம், ஜிஆர் இருக்கலாம், ஐபிஎஸ், ஐஏஎஸ், யூபிஎஸ்சி எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் ஜெயிச்சு மென்மேலும் வளரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல வந்து கொடுக்க போகிறார். மிதுனராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு எதுவும் தடை வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார்? இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு தடை பட்டிருக்கு. நான் அவங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களை மாதிரியே ஒரு வரன் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. இவங்க எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா, எனக்கு என்ன மாதிரியே ஒரு அறிவாளியாக, புத்திசாலியாக, எல்லாருக்கூடையும் பழகக்கூடிய ஒரு மனைவியோ ஒரு கணவரோ வேணும் எதிர்பார்ப்பாங்க. அது நடக்காது. அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு, அதுமாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய ஃப்யூச்சர் பிளான் பண்ணுவாங்க. என் மனைவி வந்தால் நம்ம அதெல்லாம் செய்ய போகிறோம், கணவர் வந்தால் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்லாம் யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஃப்யூச்சர் பிளான் இல்லாமல் இவங்க திருமணத்துக்கு முயற்சி பண்ணாங்கன்னா, இந்த சனி பகவான் அவருடைய 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்துல பார்க்கறதுனால திருமண யோகம் நடந்தே தீரும். நிறைய பேர் இந்த எதிர்பார்ப்புனால பிரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னாங்கன்னா, மனைவி சைட்லேருந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காது, கணவர் சைட்லேருந்து ஒரு விஷயம் நடந்திருக்காது. அப்போ என்ன ஆகும்னா, நிறைய பேர் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். சேர்ந்து வாழக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு, இல்லை பிரிஞ்சுட்டேன் சார் நான் டைவர்ஸ்லாம் வந்துருச்சு சார் சொன்னாங்கன்னா, அவங்களுக்குலாம் மறு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த சனி பகவான் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய முதன்மை பங்கை இந்த சனி பகவான் வைக்க போகிறார். மிதுனராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் எதுவும் தடை வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார்? இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, முதல்ல கல்யாணம் ஆனால் குழந்தைய தள்ளி போடுவாங்க, இல்லை கொஞ்ச நாள் கழித்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலம் பொற்காலம். இவங்க இந்த காலகட்டத்தில் தள்ளி போட்டதுனால நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்காங்க இன்றைக்கி. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் என்னென்னா, இந்த சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதுவும் இல்லாமல் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால மருத்துவம் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் நிறைய மிதுனராசி என்பது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணி நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிதுனராசி என்பவர்களுக்கு 2ஆம் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் மிதுனராசி என்பவர்கள் யாரெல்லாம் குழந்தை இருக்காங்களோ, படிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க போய் வெளிநாடு போய் படிக்கிறாங்க, வெளியூர் போய் படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அதை என்கரேஜ் பண்ணி அவங்கள வெளியூர் போய் படிக்க வைக்கிறது, வெளிநாடு போய் படிக்க வைக்கிறது சிறப்பு. அது இவங்களுக்கு மென்மேலும் ஒரு பேரையும் புகழையும் கண்டிப்பாக பெற்றுத்தரும். மிதுனராசி நேயர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த உறவுனால பிரச்சனை வரும் அப்படின்னா யாராக இருக்குங்க சார்? மிதுனராசி என்பவர்களுக்கு ஆண்களாக இருந்தால் பெண்களால் பாதிப்பு, பெண்களாக இருந்தால் ஆண்களால் பாதிப்பு ஒன்று. 2வது பார்ட்னர் சம்பந்தமான விஷயங்களை பிரச்சனைகள் எப்பவுமே வரும். அது 7ரை சனியும் பார்த்திங்கன்னா இவங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால யாரெல்லாம் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா உயர் போஸ்ட்டில் ஒரு ஆண் இருக்காரு வச்சுங்களேன், கீழே ஒரு பெண்கள் மிதுனராசியாக இருக்காங்கன்னா அந்த ஆண்களால் பாதிக்கப்படுவாங்க. அதேமாதிரி நல்ல பொசிஷனில் ஒருத்தர் இருக்கார், அவங்க மேலே ஒரு சீனியராக ஒரு லேடி இருக்காங்கன்னா அவங்களால பாதிக்கப்படுவாங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்களாக இருக்காங்கன்னா பெண்கள் கிட்ட கவனமாக இருக்கிறது நல்லது, பெண்களாக இருந்தாங்கன்னா ஆண்கள்கிட்ட கவனமாக இருக்கிறது நல்லது. அதே பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்ட்னர்ஷிப்பில் கணக்கு வழக்கு. ஏன்னா பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, மிதுனராசி என்பது தான் நிறைய விஷயங்களே செஞ்சுருப்பாங்க, பார்ட்னர் ரொம்ப கம்மியாக தான் அவங்களுடைய ஒர்க்கே இருந்திருக்கும்.
அப்போ என்ன ஆகுனா ஒரு ஏமாற்றம் வரும்போது ஐயோ அவங்க ஒன்றுமே பண்ணலையே, அவங்க மொத்தத்தையும் ஒரு கம்பெனியை கொண்டு போயிட்டாங்கன்ற ஒரு வருத்தம் வரும். அந்த மாதிரி இல்லாமல் பார்ட்னர்ஷிப்பில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன ராசி நேயர்களுக்கு உடல்நலம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போது, உடல்நலத்தில் ஏதேனும் பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார்? மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களோ அவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு மருத்துவம் கிடைச்சி நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 2.5 ஆண்டுகளில் நிறைய பேருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நிறைய பேருக்கு நடந்திருக்கும், ஒரு விபத்து நடந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நல்லா ரெக்கவர் ஆகி இந்த காலகட்டத்தில் வருவாங்க. இவங்க பழைய மாதிரி ஒரு வேலையை செய்கிறதுக்கு, ஒரு தொழிலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த பிரச்சனையும் வராது. ஆனாலும் 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால என்ன பண்ணணும்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால் இவங்க மருத்துவத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து உடல்நலத்தில் கவனமாக இருந்தாங்கன்னா ப்ராப்பரான மெடிக்கேஷன் எடுத்தாலும் பெரிய பாதிப்புகள் கண்டிப்பாக வராது. என்ன பாதிப்புகள் இருந்தாலும் சரியாகும். ஆனால் அந்த வருமுன் காப்போம்ன்ற மாதிரி இவங்க சில விஷயத்தை காத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனை குறைவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க சார்? மிதுன ராசி என்பவர்கள் தான் இந்த சனி பெயர்ச்சினால கடன் பிரச்சனைலேருந்து நிவர்த்தி ஆக போகிறாங்க. ஏன்னா வாய்ப்புகள் நிறைய வரும். மிதுன ராசி என்பது மாதிரி கடன் பட்டவங்க யாருமே கிடையாது. அவ்வளோ மிகப்பெரிய கடன் பெறக்கூடிய ராசி மிதுன ராசி. ஏன்னா புதன் அப்படின்னு சொன்னால் கடன்னு சொல்லுவோம். மிகப்பெரிய கடன் அவங்க ஈஸியாக வரும். ரெண்டாவது இவங்களுடைய ஸ்மார்ட்னஸ்னால எல்லாருமே கடன் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு கட்ட முடியாமல் தவிச்சவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த சனி பயிற்சி கடனை தீர்க்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக அமையப் போகிறது. அதை பயன்படுத்திக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கடன் அடையுதுன்னாவே உடனே அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் என்ன கடன் இருக்கோ முதல்ல அந்த கடனை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போவேன்னு யோசித்து பண்ணாங்கன்னா இந்த சனி பயிற்சி இவங்களுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்க போகுது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம், இல்லை ஒரு இறை வழிபாடு அப்படின்னா எதுவாக இருக்கும்? இந்த மிதுன ராசி என்பது எல்லாருமே என்ன பண்ணணும்னா இந்த காலகட்டத்தில் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்வது சிறப்பு. யாரெல்லாம் மிதுன ராசியாக இருக்காங்களோ ஒரு வாட்டி மதுரை மீனாட்சி அம்மனை போயிட்டு மீனாட்சி அம்மனை நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு, அது அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கலாம், இல்லை பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், வேலை தொழில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு பிரார்த்தனை. இந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகிடுச்சு அப்படின்னா நான் கோவிலுக்கு புடவை வாங்கி சாத்துறேன், மீனாட்சிக்கு ஒரு புடவை வாங்கி சாத்துறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த சனி பயிற்சினால் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகி சீரும் சிறப்பமாக வாழ்வதற்கான ஒரு அமைப்பு உறுதியாக உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாக்கிய சனி பயிற்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம விலாவரியாக பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாக இருந்திருக்கும். மீண்டும் ஒரு 10 சனிக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம் சார்.